अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मद इब्न अब्दुल्लाहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि ताहिरीन व मन दआ बिदअवतिहि व हुददा बिहदिबिहि इला यौमिद्दीन। சலாத்தும் சலாமும் சத்தியத்துடன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். உங்கள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அல் குர்ஆனில் அறிவியல் அற்புதங்கள். ஒவ்வொரு தூதர்களுக்கும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் அல் குர்ஆன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அந்த ஒரு இறைவன் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக பல்வேறு தூதர்களை நபியாக அனுப்பி மக்களை ஓரிரையின் பால் அழைக்கிறான். அவர்களும் அழைப்பு பணியின் மூலமும் அல்லாஹ்வின் அமைதியோடு பல அற்புதங்களை நிகழ்த்தியும் மக்களை நல்வழிப்படுத்தியுள்ளார்கள். அந்த வரிசையில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு இறுதி தூதராக 1400 ஆண்டுகளுக்கு முன்னே அனுப்புகின்றான். அந்த கண்ணியமிகு தூதர் தான் தனக்கு வழங்கப்பட்ட அற்புதமான அல் குர்ஆனை கூறுகின்றார்கள். சத்தியவேதமாம் திருக்குர்ஆன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதுதான் என்பதில் முஸ்லிம்களுக்கிடையே எந்தவித ஐயமும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் முஸ்லிம் அல்லாத மக்களுள் பலரிடையே திருக்குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இயற்றப்பட்டது என்ற எண்ணம் இருந்து வருகின்றது. ஆனால் நபிகள் நாயகத்தின் பேச்சுகளில் ஒரு வரி கூட திருக்குர்ஆனில் இடம்பெறவில்லை என திருக்குர்ஆனே நமக்கு பல இடங்களில் சான்று பகிர்கின்றது. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து இட்டுக்கட்டப்பட்டதாக இல்லை. அதற்கு மாறாக தன் முன் சென்றதை உண்மைப்படுத்துவதாகவும் தெளிவுபடுத்தும் வேதமாகவும் உள்ளது. இதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது அகில ரட்சகனிடமிருந்து வந்தது. பிற மதத்தை சேர்ந்த மக்கள் அவர்களுடைய இறைவேதம் என்று கூறிக்கொள்ளும் நூல்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. அவையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டவை. இந்த காலத்திற்கு ஒத்துவராது என்றுதான் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்களின் வேத நூல்களில் கூறப்பட்ட பல விஷயங்கள் தற்கால நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் எவையும் திருக்குர்ஆனிற்கு முரணாக இல்லை என ஒவ்வொரு முஸ்லிமும் மறுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் அதனை விளங்காத மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டிய கடமை நம் முஸ்லிம்கள் மேல் உள்ளது. எண்ணற்ற அறிவியல் உண்மைகள் திருக்குர்ஆனில் பொதிந்து கிடக்கின்றன. இயற்பியல், வேதியியல், கருவியல், உயிரியல் என திருக்குர்ஆன் தொடராத பகுதிகளே இல்லை என கூறும் அளவிற்கு அறிவியல் உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. அவற்றில் சில இங்கே எடுத்து கூற விரும்புகின்றேன். ஆழ்கடலில் அலை, இரு கடல்களுக்கிடையே தடுப்பு, திருப்பி தரும் வானம், முகடாக வானம், வானங்களுக்கு பூமிக்கும் இடையே ஈர்ப்பு, முளைகளாக மலைகள், தேன் உற்பத்தி, இவையெல்லாம் விளங்க முற்பட்டால் அதுவே தனி புத்தகமாக ஆகிவிடுவதும். ஆதலால் விரிவஞ்சி முஸ்லிம்களுக்கிடையே அதிகம் அறிமுகம் இல்லாத திருக்குர்ஆனில் ஓரிரு அறிவியல் உண்மைகளை காண்போம். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான் 21:32 என்ற வசனத்தில், வான குறையாக்கி அல்லாஹ் வான பாதுகாக்கப்பட குறைக்கினோம், அவர்களும் அதில் உள்ள சான்றுகளை புறக்கணிக்கின்றனர். இதுவரை நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் எவையும் திருக்குர்ஆனிற்கு முரணாக இல்லை. பூமியின் ஒரு நாள் கணக்குப்படி சுமார் 800 கோடி விண்கற்கள் விண்வெளியில் இருந்து பூமியை தாக்குகின்றன என அறிவியலாளர்கள் கணக்கிட்டுள்ளனர். சூரிய குடும்பத்தில் நமது பூமியானது 3வது கோளாகும். அதற்கடுத்து செவ்வாய், வியாழன் என்ற கோள்களும் சுற்றி வருகின்றன. இவைகளுக்கிடையே ஆயிரக்கணக்கான சிறு கோள்களும் கோடிக்கணக்கான சிறு விண்கற்களும் சூரியனின் அகல வட்ட பாதையை சுற்றி வருகின்றன. விண்கல் பூமியின் மீது மோதினால் என்ன நிகழும்? வினாடிக்கு 6.4 கிலோமீட்டர்